சாப்பிடாம கூட என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அந்த பையனை பாத்தியா? பார்த்தேன். என்ன சொன்னா? என்னமோ சொன்னா. ஐயா, அவர் ஏழை முரடன்னு தானே சொன்னீங்க? அது மட்டும் இல்ல, அவன் ஒரு முட்டாள். ஏமா? பின்ன என்ன ஐயா, நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், அதை புரிஞ்சுக்காம மடத்தனமா நடந்துக்கிட்டான். சுவாதி, ஆண் கெஞ்சிற போது பெண் மிஞ்சுறதும், பெண் விரும்புற போது ஆண் வெறுக்கிறதும் சகஜம். இத வச்சு உண்மையிலேயே அவன் உன்னை உதாசீனப்படுத்துறதா நினைச்சிடக்கூடாது. இந்த ஊடல் காதலோட ஆரம்பம். அப்படின்னா அவன் என் காதலை ஏத்துப்பானா? முயற்சி செய், நிச்சயமா ஏத்துக்குவான். வாவ், தேங்க் யூ ஐயா. வாங்கம்மா. ராஜு, என்ன வேணும்னு கேளு. வாங்க வாங்க வாங்க. எப்படி போன தடவை மாதிரி எதையாவது வாசிக்க சொல்லிட்டு சும்மா போறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்ல பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா? வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன வேணும்? கஞ்சிராவது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, அவரோட இதயத்தை. ஓஹோ, லவ் எஃபெக்டா? அது அவன் டிபார்ட்மெண்ட், நீங்க அங்க போங்க. இது இன்ஸ்ட்ருமெண்ட்ல ப்ளே பண்றதுக்காக கம்போஸ் பண்ண மியூசிக் நோட்ஸ் இல்ல, நம்ம காதலுக்காக என் இதயபூர்வமா எழுதின லெட்டர். இதை படிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஏமா, ஒண்ணு வாங்கலையா? இந்த உடம்புல இருந்து உயிர் போறதுக்குள்ள நிச்சயம் வாங்கிடுவேன். என்னடா அது? அந்த பொண்ணு என்னமோ உன்னை நம்புறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகுது. நீ என்னடானா அவ கொடுத்த லட்சம் படிச்சு கூட பார்க்காம கசக்கி எறிகிற. என்ன விஷயமோ என்னதான் படிச்சு தான் பாரு. வேற எழுதிருப்பா. 500 தடவை 1000 தடவை ஐ லவ் யூன்னு எழுதிருப்பா. வெட்டி பேச்சு பேசாம வேலையை பாரு. ராஜு, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள அவளுடைய காதலை ஏத்துக்கலைனா சூசைட் பாயிண்ட்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கவேன்னு எழுதிருக்கடா. ஏண்டா டேய், சாக போறவ லெட்டர் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயா சாவா? பப்ளிக் மீட்டிங் போட்டு நான் சாக போறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாடா சாவா. ராஜு, பொண்ணுன்னா பிடிவாத குணம் உள்ளவா. ஒரு தடவை ஒரு ஆம்பளைய மனசுல நினைச்சிட்டான்னா அதுக்கப்புறம் வேற எவனையுமே நினைக்க மாட்டா. இந்த லெட்டர்ல அவ எழுதின மாதிரியே அவ செத்துட்டான்னா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லடா. ப்ளீஸ் டேய், என்னை கட்டாயப்படுத்தாத. ராஜு. ராஜு, எனக்காக உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து அவளை காப்பாத்துடா. ப்ளீஸ் ராஜு. ராஜு, நீ கிளம்பு. சரி சரிடா. சுவாதி, சுவாதி, அவசரப்பட்டுட்டே சுவாதி. உங்ககிட்ட இருக்க பணக்காரத்தனம் மாறணுங்கிறதுக்காகத்தான் ஒண்ணு நான் வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். வாழ்க்கைக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லைன்னு நீ உணர்ந்தங்கிறதுக்காகத்தான் நீ என்ன நெருங்கி வரப்பெல்லாம் நான் விலகி போனேன். உண்மையிலே நான் உன்னை வெறுக்கிறதா நினைச்சு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டியே. ஐயோ சுவாதி, உன்னை தவிர என் மனசுல வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் காதலி, நீதான் என் மனைவி. நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க முடியாது. நீ என்னை விட்டு போயிட்டல, இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். I love you. I love you, Swati. I love you! ஏய், என்ன இது? நெட். ஏன் இப்படி பண்ண? உங்களுக்காக தான். அதுக்காக இப்படியா பண்றது? நினைச்சது நிறைவேறலைங்கிறதுக்காக உயிர் விடுற கோழை இல்லைன்னா இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதோட அடையாளம் தான் இது.
நல்ல அடையாளம் இது. நீ உண்மையிலே தற்கொலை பண்ணிட்டியோன்னு நான் துடிச்சு போயிட்டேன். இனிமே விளையாட்டு கூட இப்படி பண்ணாத. சாரி ராஜு. என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் வேதனைப்பட விட மாட்டேன் ராஜு. உங்க மனசு மாறணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு நெட்டை கட்டி அந்த தைரியத்துல குதிச்சேன். ஆனா நான் செத்ததா நினைச்சு நீங்க உங்க உயிரையே விட துணிஞ்சுங்களே. யூஆர் ரியலி கிரேட். உங்களை என் லவரா அடைஞ்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஐ லவ் யூ ராஜு. ஜோசியம் பார்க்கட்டுமா? ஜோசியம் ஜோசியம் கனிந்த காதல் ஒண்ணு குடுமான்னு ஜோசியம் பார்க்கட்டுமா? எதுல பாப்பீங்க? ஏட்லதான் நடந்தது, நடக்க போறது, அறிஞ்சது, அறியாதது, புரிஞ்சது, புரியாதது, தெரிஞ்சது, தெரியாது அத்தனையும் பக்குவமா புட்டு புட்டு தனித்தனியா வச்சிருவேன். அப்படிங்களா? ஆமா. கொஞ்சம் குனிங்க. ஏப்பா இந்த குளிர குறிய சொல்ற? அட அதுக்கு இல்லைங்க, வேற விஷயம். குனிங்கன்னா தலைய பாரு, தார் ரோடு மாதிரி. நீ ஒரு கொலைகாரன். என்ன? பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுட்ட. உன்னை போலீஸ் தேடுது. இன்னும் 24 மணி நேரத்தை உன்னை அரெஸ்ட் பண்ண போகுது. எப்படி நம்ம ஜோசியம்? ஒரு முடியை வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நம்பிக்கை இல்ல? இப்ப பாரு. நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. இதான் எல்லாருக்கும் தெரியும்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. சரி சரி, நீ நம்புற மாதிரி நான் சொல்றேன். உன்னோட வலது கால்ல ஒரு மச்சம் இருக்கணும். இருக்கா? இருக்கு. கொஞ்சம் மேல முழங்கால்ல ஒரு தழும்பு இருக்கணும். இருக்கா? இருக்கு. அதுக்கும் கொஞ்சம் மேல இடுப்புக்கும் தொடைக்கும் நடுவுல ஒரு மச்சம் இருக்கணும். இருக்கா? இல்ல. இருக்கணுமே. என் சாமுத்திரிக லட்சணப்படி கன்ஃபார்மா இருக்கணும். ஏய், நான் வேணா ப்ரூவ் பண்ணிட்டா? ராசு, அம்மா பாப்பா, அம்மா என்னம்மா திடீர்னு? எல்லாம் நல்ல செய்திதான். நீ நல்லா இருக்கியா? அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. மாமா, அக்காவை நல்லா பாத்துக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல மாப்பிள்ள. நீங்க எல்லாம் ஒன்னா வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்க போல இருக்கே. இன்னும் இல்லையா? ஒண்டி கட்டையா எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? ஆக்கி அரைச்சு போட ஒரு சிரிக்கி வேணும் இல்ல? அக்கா மக ஆளாகி நிலமரமா நின்னுகிட்டு இருக்கா. அவளுக்கும் உனக்கும் ஒரு கால் கட்டை போட்டுட்டேன்னா வாய் குருசியா வடிச்சு போட்டுக்கிட்டு இருப்பா. அதான் நிச்சயம் பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கோம். கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்ய களைவாங்களா? அக்கா மகளை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? என்னையா யோசிக்கிற? கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. என்ன மாமா, விருப்பாச்சி சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முழிக்கிற மாதிரி முழிக்கிறிய? புள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்தாலே இவ நமக்கு சரிப்பட்டு வருவாளான்னு யோசிக்கிறீங்களா? நீங்க பாக்குறப்ப மூக்கொள்ளிட்டு சுத்திட்டு இருந்தவதா இப்ப ராணி மங்கம்மா மாதிரி வளர்ந்துட்டேன். நாட்டுப்புறத்துல பிறந்தவளாச்சே நாகரிகமா சமைப்பாளான்னு பாக்குறீங்களா? ஆக்கிறது, அரிக்கிறது, துவைக்கிறது, புடைக்கிறது எல்லாத்துலயும் மதுரை ஜில்லாவிலேயே நான் தான் நம்பர் 1. மாமா, என் கழுத்துல தாலியை கட்டி பாருங்களேன். உங்களை கண் கலங்காம பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சு செலுக்கலே. இப்ப இருக்க நிலைமையில என்னால உன் கழுத்தை தாலி கட்ட முடியாது. மாமா, டேய், என்னடா சொல்ற? என்ன மன்னிச்சிருமா. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவளே கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். டேய், நீ சுய புத்தியில தான் பேசுறியா இல்ல புத்திய கடன் கொடுத்துட்டு பேசுறியா? சுய புத்தியோட தான் பேசுறேன். அட பாவி, மாமா எப்ப வருவான், தாலி எப்ப கட்டுவான்னு மந்தையிலேயே நின்னுகிட்டு இருக்காளே என் பொண்ணு மாவ. இவ கழுத்துலயா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்றேன். டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. வேத நட்ட வந்தா சொரை அறுக்கணும். இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு வேற எந்த பயமும் அவளுக்கு இடம் கிடையாது சொல்லிவிட்டேன். தயவுசெய்து நான் சொல்றது கேளுமா. என்னால அந்த பொண்ணு மறக்க முடியாது. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருமா. டேய் ராசு, நில்லுடா. மரியாதையா செம்பகம் கழுத்துல தாலியை கட்டு. இல்ல இந்த அருவாவாலே அவளை வெட்டி போட்டுட்டு வேற எவன் பின்னால வேண்டாலும் போ.
ஐயா, தவறு இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாங்களா? அழாதீங்கம்மா. ஒரு பக்கம் அக்கா மக, மறுபக்கம் காதலி. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே 2 கண்ணு மாதிரி. 2 கண்ணுக்கும் சாதகமா ஒரு முடிவு எடுக்கணும்னா நான் சாக தர ஒரு வழியே இல்லம்மா. பாட்டி, மாமனை நான் மனசுல நினைச்சிருந்தாலும் அவர் மனசுல வேறொருத்தி தான் இருந்திருக்கா. மாமனுக்கு பிடிக்காத என்ன கட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாம வாழறத விட அவருக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். ராஜு, ராஜு, என்ன இது தாலி? யாரும் கவனிக்காம இருக்கீங்க? தாலி புனிதமானது, அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த பத்திரமா வச்சுக்குமா. அது யார் கையில கிடைக்கணுமோ அவங்க கிட்டதான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு மாமனுக்கு கல்யாணம் ஆகுறப்ப இந்த தாலி தான் உங்க கழுத்துல ஏறணும். அதை நீங்களே வச்சுக்கோங்க. கட்டினா மாமனை தான் கட்டிக்குவேன், இல்ல நான் மருந்து குடிச்சு சேர்த்துருவேன்னு சொன்ன. நீ ஏன் அப்படி பேசுற? ஆமா, அடி பாவி, மானம் மந்தைக்கும் ஏன தெருவுக்கும் வந்ததுக்கு அப்புறம் பந்திக்கு பாய் விரிக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? வாடி போலாம். அவசரப்படாதடி, ஆறாமற பேசி முடிவெடுப்போம். முடிவெடுக்க என்ன இருக்கு? பிறந்தப்பவே தொப்புள் கொடி போச்சு, தாலி கட்டினதுக்கு அப்புறம் பூத்த கொடி போச்சு. எப்ப என் பொண்ணு இங்க வாழலின்னு ஆச்சோ அப்பவே உறவுங்கிற கொடி ஒட்டு மொத்தமா இருந்து போச்சு. இனிமே பேசுறதுக்கு என்னமா இருக்கு? வாடி போலாம். அக்கா, நான் சொல்றது கேளுங்க. அம்மா, இவ்வளவுக்கு காரணம் நான் தானே. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. எந்திரிமா, எந்திரி. நீதான் என் மகனுக்குன்னு தெய்வம் நினைச்சிருக்கிறப்ப நாங்க ஒண்ணு நினைச்சா ஆகுமா? விதிப்படியே நடக்கட்டும்.